Konnichiwa, Yokoso to taste the manna. Genki desuka. என்ன நல்லா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்னமோ பேசுகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு இன்றைக்கி ஜாப்பனீஸில் ஹலோ சொன்னேன், வெல்கம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஜாப்பனீஸில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அந்த டெர்மினாலஜிக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு டிஷ் தான். இப்போ சம்மர் கொளுத்திட்டு இருக்கிறதுனால அகேன் சம்மர் சீரீஸில் அடுத்தது சில்லுன்னு ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி. ரொம்ப மினிமலான இன்க்ரீடியண்ட்டை வச்சுட்டு எப்படி சூப்பராக ஒரு ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ பிடிச்சிருந்தோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜாப்பனீஸ் ஜெல்லி காஃபிக்கு நான் 2 கிளாஸ் டம்ளர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த ஜெல்லி பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ்வலாக நம்ம ஸ்டீல் கிளாஸஸ் இருக்குல்லையா, அதில் கூட நம்ம செய்யலாம். இப்போ நான் அந்த 2 கிளாஸ் டம்ளர்ஸில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா, காஃபி பவுடர் இருக்கும்ல, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதில் பாதி ஒரு கிளாஸ்லையும் பாதி நான் சேர்த்துருக்கேன். அளவுக்கு ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஜெல்லி வந்து ஒரு கசப்பு தன்மையில் இருக்கும். அதனால் நீங்கள் ஹாஃப் இந்த மாதிரி டம்ளருக்கு ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு நீங்கள் அந்த காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இது வந்து அந்த ஜெல்லியோட அந்த ஸ்வீட்னஸ்க்காக. இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அப்படியே நீங்கள் கெட்டிலேருந்தோ இல்லை அடுப்புலேருந்து இறக்குன அப்படியே அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அந்த சுகரும் இந்த காஃபி பவுடரும் அந்த தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆகிடும். இப்போ இதுலேயே நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜெலாட்டின் கிறிஸ்டல்ஸை ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும். இல்லைன்னா சின்ன லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது. அதனால் தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே கலந்து விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் டிசால்வ் ஆனதுக்கப்புறமா இந்த ஜெலாட்டின் கிறிஸ்டல்ஸையும் கலந்துட்டு நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு காஃபி பவுடர் சேர்த்துட்டு நீங்கள் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டம்ளர்ஸில் ஊற்றி வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு சூப்பராக ஜெல்லி செட் ஆகிடும். இது நீங்கள் வெளியிலே வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஜெல்லி செட் ஆகும். பட் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 1 hour விட்டுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அந்த ஜெல்லி செட் ஆகி வந்துடும். இப்போ இதுக்கான மில்க் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 150 ml ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம், 3 ஸ்பூன் சுகர், இது எல்லாம் ஒரு பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா ஒரு 1 minute பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கான மில்க் மிக்ஸ்சர் ரெடி ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் எனக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும்ல, நமக்கு ஒவ்வொரு பிராண்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெஷ் க்ரீம் மில்க்குன்னு சொல்லிட்டு. அந்த மில்க்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை கோகோனட் மில்க் எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜெல்லி சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே நீங்கள் சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலை அப்படியே மேலே ஊற்றி ஒரு 10 to 15 minutes நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே கன்சியூம் பண்ணுறீங்கனாலும் ஓகே, சூப்பராக இருக்கும். இப்போது அதுக்கு மேலே என்னுடைய ஆசைக்காக ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னு நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஆட் பண்ணுறதுனாலையோ இல்லை ஸ்கிப் பண்ணுறதுனாலே அதோட டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து இதோட ஃப்ளேவரோடு அது கரெக்டாக பிளெண்ட் ஆகிடும். இப்போது எல்லாமே செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜெல்லிஸை ஸ்லோவாக பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஐஸ்கிரீமும் அந்த ஜெல்லி அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மில்க் அப்படியே ஒரு ஸ்பூனை நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே அதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா சில்லுன்னு டேஸ்ட்டு சும்மா ஒம்தாவாக இருக்கும். இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Genki desuka. வந்துட்டு